ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்கலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நல்லா இல்லாமல் இருக்குமே தவிர்த்து ஒரிஜினல் அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரிஜினல் அனிமேவை போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 7. ஏதோ 2 கிரீச்சர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஒன்றா இருக்கிறத வந்து அசாவும் டோமாவும் பார்க்குறாங்க. ஹியூமன்ஸ் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அது கேட்கவும், நீ பேசுகிறத வச்சு பார்த்தா நீ ஹியூமன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசா ஃபைட்க்கு ரெடி ஆகிறான். நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு கிரீச்சர் கேட்குது. என்ன பேசுற அப்படின்னு அந்த எல்லோ ஹேர் கேட்கவும், இவ்வளோ வருஷம் கழிச்சு ஹியூமன்ஸை பார்க்குற அது என்ஜாயபிளாக இருக்கும் அப்படின்னு அந்த பிங்க் ஹேர் சொல்லுது. இவங்களை டானா மாத்திர வேண்டியதான் அப்படின்னு அந்த எல்லோ ஹேர் வந்துட்டு பொண்ணா இருந்தது இப்போ பையனா மாறுது. இங்க நம்ம ஹீரோ டீம் வந்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே அங்க ஹெர்மைட் இருந்தாலும் அதை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்ப பின்னாடியில இருந்து ஒரு பொண்ணு எட்டி பாக்குறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி அவளை ஃபாலோ பண்ணி போறான். மான்ஸ்டர் நினைச்சு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் துரத்துறான். ஒரு சின்ன பொண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு குரோட்டுக்கு அண்ணன் மாதிரி இருக்கிற ஒரு கிரீச்சர் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. என்ன காபி மாறும் மரம்லாம் ஒன்று வந்து அட்டாக் பண்ணுதுன்னு யூசரியா கேட்கறா. அந்த பொண்ணுக்கு இந்த இடத்த பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். அந்த ட்ரே கிரீச்சரை நீங்களே சமாளிங்க நம்ம ஹீரோ போறான். காபி மாறுவ நான் கண்காணிச்சுட்டே இருக்கணும் சாண்டா, நீயே அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாகரியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறா. சாண்டா ஃபைட் பண்ற ரெடி ஆகுவான். அவனோட கண்ணாடியை கழட்டிட்டு இதை நீ பார்க்க கூடாது நானே ஃபைட் பண்றேன் அப்படின்னு அவ எதையா குடிக்கிறா. அவ உடம்பு ஃபுல்லா ஸ்லைம் மாதிரி ஏதோ ஒன்று வருது. இந்த பொண்ணு நார்மலா தெரியல, வேற லெவல்ல ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இந்த ஃபாரஸ்ட் பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீ நில்லு, உன்கிட்ட சில கேள்விகள் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவே அப்படியே தூக்கி அடிச்சிருதா. சின்ன பொண்ணுகிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா நம்ம ஹீரோ பாக்குறான். நீ பயப்பட தேவையில்ல, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சாகரி சொல்லவா அந்த பொண்ணு நிக்கிறா. டக்குன்னு பார்த்தா அவ கையில ஏதோ ஒரு பவரை கிரியேட் பண்ணி சாகரி அட்டாக் பண்ணலான்னு போகவும் நம்ம ஹீரோ வந்து தடுத்துருதான். அவ லைட்டா பஞ்ச் பண்ணதே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. சாகரி பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண அந்த ஸ்டண்ட் இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ பாக்குறான். பட் அவன் வைஃப் ஞாபகம் வந்த உடனே என்னன்னாலும் சரி நான் இங்கிருந்து உயிரோட தான் போவேன், பொறுமையா இருந்தது ஏன் தப்பு, எலெக்சர் ஆஃப் லைஃப் எங்க இருக்கு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை டக்குன்னு கட்டி போட்டு தூக்கவும் அந்த பொண்ணால தப்பிக்க முடியல. பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. சின்ன பொண்ணை பயம் கொடுத்தனா இப்படிதான் அவளை இறக்கி விடு அப்படின்னு சாகரி போய் இப்ப சமாதானப்படுத்தவோ சாகரி கூட அவ சேர்ந்துக்கிறா. ஒரு வழியா அந்த பொண்ணை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு யுசரியா அந்த இடத்துக்கு வரா. அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு சாண்டா கேட்கறான். இவன் அழுது முடிக்கிற வர பேச மாட்டான்னு சாகரி சொல்றா. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தேவையாதுன்னு நான் சொல்றேன், வில்லேஜுக்கு கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. பேச்ச நாங்க எப்படி நம்புறதுன்னு யுசரியா கேட்கவோ, சாப்பாடு இருக்குன்னு அந்த மரம் சொல்லுது. எங்ககிட்டயே தான் இருக்கேன்னு வா சொல்றா. குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு அந்த மரம் சொல்லுவோம். அப்ப சரி வாங்க போலாம் அப்படின்னு யுசரியா ஜாலியா அதுக்கு ஒத்துக்கிடுறா. இந்த மான்ஸ்டர் நம்ம நம்ப முடியாது, அதுக்கு நீ இதை விட்டாலும் நமக்கு வேற வழி இல்ல, ஒருவேளை அது நம்ம கிட்ட ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா நம்ம அதை கொன்ற வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுவோம். இந்த இடம் கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் 1000 வருஷமா தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு அதை சொல்லுது. நிறைய பழைய காலத்து பொருளா அந்த இடத்துல இருக்கு, நீ இந்த இடத்துலயே வாழ்ற நம்ம ஹீரோ கேட்கறான். முதல்ல என் பேத் டப் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு யூசரியா கேட்டு இப்ப போய் ஜாலியா குளிக்கிறா. அவளை ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சாண்டாவை நம்ம ஹீரோ திட்டுறான். எல்லாருமே ஏன் இவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு யூசரியா கூப்பிடுறா. சாண்டாக்கு பதில் நான் உன்னை கண்காணிக்கிறதுக்கு நாங்க ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இந்த பேதிங்களை நான் குளிக்கிறதுனாலலாம் அப்படியே ரிலாக்ஸா இருந்துருவேன் நினைக்காத அப்படின்ட்டு அவளும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறா. ஃபைட் பண்ணி டயர்டா இருக்கிறது இப்ப சாகரிக்குமே நல்லா இது ரிலாக்ஸிங்கா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு வந்து சாகரிக்கு டவலை வச்சுட்டு போறா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி யூசரியா பாக்குறா. தண்ணியெல்லாம் இஷ்டத்துக்கு குடிக்காத நம்ம ஹீரோ சொல்றான். இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு அது கொடுக்குது. சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல இதுல பாய்சன்லாம் கலக்கல, அந்த சின்ன பொண்ணு இதை தான் சாப்பிடுவா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. சரி இது என்ன இடம் அதை பத்தி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அட என்ன விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு யூசரியா அந்த இடத்துக்கு வரா. நீ சாப்பிடலையான அந்த மான்ஸ்டர் கேட்கவும் நம்ம ஹீரோ மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கான். ஹியூமன்ஸ் இந்த இடத்தை எப்படி சொல்வாங்கன்னு தெரியாது, பட் நாங்க இதை கோட்டக்கோ இல்ல ஷின்செங்கியோன்னு சொல்லுவோம் அப்படின்னு அதை சொல்லுவோம். நான் கேள்விப்பட்ட ஷின்செங்கியோட இது டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சாகரி கேட்கும். 1000 வருஷங்களா அந்த இடத்த விட்டு நான் வெளியே போனதில்ல, சோ மனுஷங்க இதை பத்தி என்ன நினைக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அதை சொல்லுவோம். எலெக்சர் ஆஃப் லைஃப் இங்க தான் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஏன்ஷியன் புராணப்படி பார்த்தா இது இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கடல்கள் சுத்தி இருக்கிற இடம், மிடில் ரீஜன் ஹோஜோ இங்க தான் நம்ம இருக்கிறோம், அண்ட் இந்த சென்டர் தான் ஹோராய் இங்க தான் எலெக்சர் ஆஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மற்ற 2 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. நீ அதை உன் கண்ணால பாத்திருக்கியா, உண்மைதான் நான் எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அங்க போற வழியில நீங்க டென்ஷனை பாப்பீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தான், ஏன்னா டென்ஷன்ங்கிறதே ஒரு இம்மார்டல் பீயிங் தான் அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. ஆசா அந்த மான்ஸ்டர் துண்டா வெட்டியுமே அது ஃபுல்லா திரும்ப வளர்ந்துருது. அண்ட் அது லைட்டா டச் பண்ணதுக்கே இவனோட வெப்பன் வந்து சில்லியா நொறுங்குது. டென்ஷன் எந்த ஹியூமன்ஸையும் இந்த ஐலாண்டுக்குள்ள விடாது, உள்ள வந்த எல்லாருக்கும் மரணம் தான். நீங்க எனக்கு எதிரியோ கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது, ஆனாலும் ஏன் விருந்து கொடுத்தேன்னா உங்களால இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லவும் யோசரியாம நம்ம ஹீரோவா அது கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. டென்ஷன் இங்க வந்த யாரையோ உயிரோட விட்டதில்ல, லைஃப் எனர்ஜியா அது டானா மாத்திரும். அவங்க தான் அந்த இடத்தோட கடவுள் மாதிரினே சொல்லலாம். இங்க வந்த எல்லா ஹியூமன்ஸுக்குமே ஒரே நிலைமை தான். எக்ஸாக்ட்லி அது ஹியூமன்ஸை கொள்ளாது, அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே லவர்ஸா ரீஇன்கார்னியேஷன் ஆவாங்க அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர்
மான்ஸ்டர் சொல்லுது அசான் டாமாவோட லைஃப் எனர்ஜியை உறிஞ்சு ஃப்ளவரா மாத்த அந்த டென்ஷனையும் உங்களை ஒரு குழிக்குள்ள போட்டு போகுது. லைஃப் எனர்ஜி தான் டானோட மெயின் சோர்ஸ். எனக்குமே அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு அது கையை உடச்சு காமிச்சு உடனே திரும்ப வளர வைக்குது. இந்த பொண்ணு இம்மார்டல் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவா அந்த பொண்ணு பயப்படுறா. காமிச்சு அவளை இப்படியா பயன்படுத்துவேன்னு கேட்கவோ சாரி நம்ம ஹீரோ சொல்றான். கடவுள்கள் வாழ்ற ஷின்சென்கியோன்னு நீங்க கேள்விப்பட்டது இந்த இடம் தான், பட் இங்க வந்து யாரும் உயிரோட திரும்ப போனதில்லை அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. நீ போய் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும் நாளா ரிலாக்ஸாவே இருக்க மாட்டோம், உனக்கு கண்காணிச்சிட்டே இருப்பேன் சாக்ரி சொல்றா. குடிச்சிட்டு வந்தவனே பார்த்தேன் நீ எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தானு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எலிக்சர் ஆஃப் லைஃப் அந்த டென்ஷன் தான் பாதுகாத்துட்டு இருக்கு, அதுங்க கூட நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பொண்ணு பேருமே என்னோட பேர் ஹோக்கோ, நாங்க அமைதியா நிம்மதியான லைஃப் வாழணும்னு நினைக்கிறோம், ஸோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லியிருக்கோம். ஹோக்கோ சொல்றதை பார்த்தா பொய் மாதிரி தெரியல, பட் அதே நேரத்தில் அவன் எதையோ மறைக்கிறான். சாகரியும் நம்ம ஹீரோவை யோசிக்கிறாங்க. டென்ஷன்ங்கிறது இருக்கிறதுலே ஹை லெவல் ஹெர்மே ஷோஷின் அண்ட் ஹோரா இதை பத்தி ஹிஸ்டரியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாட்டோ சொல்றான். நம்ம ஹீரோ அப்படியே குளிக்கலான்னு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தா அவ ஆள ஆரம்பிக்கிறா. பட் என்னோட அட்ரஸை கழட்டுறா அப்படின்னு சாகரி நம்ம ஹீரோவை தள்ளி விடுறா. எங்க வில்லேஜ்ல எல்லாமே சகஜம் தான், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் குளிப்போம், பட் சீஃப் மட்டும் தனியா குளிப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. மேவோட உடம்புலயே ஒரு பெரிய தழும்பு இருக்கு. அதான் சாகரி சுத்தி பாக்குறா. சோப்பு கண்டிஷனர்னு நிறைய ஐட்டம் இருக்கு, ஆனா அது எதையுமே அந்த பொண்ணு யூஸ் பண்ணல. பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்ல போல. எடோ ஸ்டைல் பாத்தீங்களா, நான் அவனை குளிக்க வைக்கிறேன், என்னால முடிஞ்சதை செய்யறேன், மாறோ நீ அந்த பக்கமா தனியா போய் குளி அப்படின்னு சொல்லி சாகரி சொல்றா. நீயும் ஃபைட்டிங்லாம் பண்ற, சொன்னால ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சாகரி போயிட்டு இது ஆஷ் கமிலியா ஆயில் கேக், இது உன்னோட கண்டிஷனர் மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு ஹேர் வாஷ் பண்ணுவோம். அவ ஹேர் ரொம்பவே சில்கியா இருக்கு. மேக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ குளிக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்ம வைஃபும் குளிப்பாட்டி விடும்போது டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி இருப்பா. ஆனா நான் ரிலாக்ஸ் ஆனோம்னா ஃபைட் பண்றதுக்கான கோபம் என்கிட்ட இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். உங்க ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த் நான் திருடுறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல அப்படின்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். டைம் கிடைக்கும் போதே ரிலாக்ஸ் ஆகுங்க, ஏன்னா இதை விட பெரிய ஃபைட்டுக்கு நீங்க தயாராகணும்னு சொல்லவும். வார் எதுவும் வரப்போதான் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் உங்க லைஃபை பத்தி சொன்னேன், உங்க ஹெல்த்தையும் நீங்க ஆரோக்கியமா பாத்துக்கிடணும்ல. இந்த போர்ல நீங்க ஜென்ரல்னா உங்களோட டாக்டிஷியன், ஸோ நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க, நான் உங்க கூட வந்துருவேன், இன்னைக்கு தான் எங்க அப்பாவோட பாத்துல நம்மளால கடைசியா குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி வாங்க ப்ரோ தண்ணியில போய் இறங்கலான்னு சொல்லப்போ எனக்கு தண்ணி பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். போன மணி ஏன் தண்ணியை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு வா யோசிக்கிறா. என்னோட டாக்டிஷியன், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லலாமா, உன் தலைமை மறைக்கிற மாதிரி உன் ஹேர் ஸ்டைல நீ வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, உன் தலைமை பார்த்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலும் பிடிக்கும் தான், ஆனா நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, என் ஜென்ரல் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. ஹே மே, உன் முதுகுல இருக்கிற தழும்பை பார்த்து நீ அவமானப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். பொண்ணுங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சாகரி சொல்றா. அது உண்மை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கும் முகத்துல தழும்பு இருக்கும், ஆனா நான் பார்த்ததுலேயே அவ தான் அழகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சாகரி பாக்குறா. மேக்கு இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சிருது, நம்ம ஹீரோவை போய் பிடிச்சிக்கிடுறா. நான் நினைச்சது சரிதான், இவன் அந்த லெவலுக்கு மோசமானவன் கிடையாது அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. இங்க எதுக்காக நான் வந்தனா, அந்த வேலையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பாக்குறேன், எனக்கு ரொம்ப நேரம் கிடையாது, எலிக்சர் ஆஃப் லைஃப் நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு திரும்ப போகணும், ஏன்னா என் ஒய்ஃப் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எலிக்சர் ஆஃப் லைஃப் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஆனா அது 100% உண்மையா என்னங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அந்த டென்ஷன் சொல்லப்படுற அந்த கிரீச்சர் வந்து இம்மார்டலா இருக்கு. ஈவன் அதை துண்டா வெட்டினாலுமே கூட திரும்பவும் அதுங்க ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆகி உயிரோட வந்துருது. இனிதான் கதையை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.